வெல்கம் பேக் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. மஞ்சரியோட கேப்டன்சியில் எல்லாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க சொல்கிறது யாரும் கேட்காத மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க தூங்குறாங்க, யார் தூங்குனாங்கன்னு கேட்டால் யாரும் சொல்கிறதில்ல. மற்றவங்க கேப்டன்சியில் இருக்கும்போது இருந்த அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டில் இருக்கிறவங்க மஞ்சரி காமிக்கிறாங்க. அதாவது மென்ஸ் டீமில் காமிக்காதது இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. யார் தூங்குனாங்கன்னு அவங்க அவ்வளோ சீரியஸாக கேட்குறாங்க. ஏன்னா பிக் பாஸ் சைட்லேருந்து அந்த ஒரு நாய் குறைக்குது அப்படின்றப்போ இவங்க அதை சொல்லணுன்றது இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி விச் தே ஆர் நாட் டூயிங். இவங்க டாஸ்க் கொடுத்தாலும் அது ஒரு சீரியஸாக பண்ணுறதில்ல. ராணவ் இப்போ வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது, ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் டு கெட் இம்ப்ரெஷன், ஏன்னா கிளாப் எல்லாம் கிடைச்சப்போ ஹீ தாட் நம்ம பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாரோ என்னமோ. பவித்ரா கூட லவ் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறாரு விச் இஸ் நாட் ஒர்க்கிங். ஏன்னா பவித்ராவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த சென்டரில் இருக்கும்போது ராணவ் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளார குதிச்சாங்க. அது ஆப்வியஸ்லி இட்ஸ் அ மிஸ்டேக். ஏன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி சொன்னாங்க, எங்கள் ரூல்ஸ் நிறையா போட்டிருக்கு, அதை யாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்லன்னு பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மஞ்சரி அண்ட் ராணவ் ஆர்கியூ ஆகும்போது அருண் ஆஸ் யூஷுவல் நடுவில் வந்தாங்க. விச் ஷீ செட் மாக்கிங் டிஃபென்சிவ் அப்படின்லாம் சொன்னது அருணுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வந்து 3 பேட்ச் கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக் அருணுக்கு கேப் கொடுத்த மாதிரி இந்த டைம் 3 பேட்ச். ஸோ 3 பேட்சும் ரொம்ப வாட்சுன்னா அவங்களோட கேப்டன்சி போச்சுன்றது. பேட்ச் அப்போ தான் கொடுத்தாங்க. ஆனால் முன்னாடி நடந்த சண்டைக்காக முத்துக்குமரன் ஒரு பேட்ச் ரிமூவ் பண்ணாங்க. சாச்சனா அதுக்கு நடுவில் வந்து இன்னொரு பேட்சை ரிமூவ் பண்ணுறக்கு வந்தப்போ எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு, இட் இஸ் ஏதோ சும்மா வந்து பேட்சை ரிமூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து. ஆக்சுவலி முத்துக்குமரனும் ரிமூவ் பண்ணும்போது அஸ் ஜெஃப்ரி செட் அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கணும், எல்லாரும் சொல்லியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் பேட்ச் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்கணுன்றது. விச் இஸ் நாட் ஃபேர் இன் ஹர் கேப்டன்சி, லைக் விச் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபேர் ஃபார் ஹர் அப்படின்றது தான் ஃபீல் ஆச்சு. மைட் பி அவங்க வைல்ட் கார்டில் வந்ததுனாலையும் என்னமோ அவங்க சொல்கிறது யாரும் அவ்வளோ அது எடுத்துக்கிறது இல்லாத மாதிரி இருக்குது நமக்கு பார்க்கும்போதே. அண்ட் இப்போ ராஜா ராணி டாஸ்க் வந்திருக்கு. ஸோ 2 வீடு ஒரு அதாவது 2 நாடு 2 வீடாக இருக்கிறனால 2 நாடு, ஒரு நாட்டில் ராஜா ஒரு நாட்டில் ராணி. அதுக்கு இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் பிக் பாஸே செலக்ட் பண்ணியிருக்காங்க, பிக் பாஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேரக்டர்ஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க. இனி நாளையிலேருந்து ராஜா ராணி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். பட் மஞ்சரி ஹேஸ் டு ப்ளே ஹர் கேப்டன்சி ரோல். நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்குக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்கில் மென்ஸ் டீம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்னும் 2 டாஸ்க் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் அந்த டாஸ்க்கும் இருக்கும். ராஜா ராணின்றத ஹவுஸே அப்படியே மாற்றிட்டாங்க. செட்டெல்லாம் நல்லாயிருக்கு, பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. ஆனால் கேம்ஸ் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவாங்கன்றதை பார்த்தா தான் தெரியும். லெட்ஸ் see how it goes. Keep watching Big Boss Tamil Season 8 and Disney+ Hotstar.